பிரைஸ் லார்ட். நல்ல சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த நல்ல நாளில் உங்கள் கூட இருப்பது பெரிய சந்தோஷம். மறுபடியும் உங்கள் அழகான முகங்களை காண்பது ஒரு பாக்கியம். 2 கொரிந்தியர் 10 3, 4, 5. நேற்றைக்கு கொஞ்சம் தியானித்தோம். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். மனதின் தலையீடுகள். மனதின் தலையீடுகள். ஒரு தடவை சொல்லுங்கள். சரி, கண்டிப்பாக நீங்கள் எழுதி எடுக்கணும். நான் 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுதிட்டு வந்திருக்கேன். நம்ம இதை எழுதுறது என்னத்துக்குன்னு கேட்டால், நம்ம இதை கேட்டு எழுதி அப்படி விட்டுடுறதுக்கு இல்லை, ஒரு பலமான ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகணும். ஆமென். வசனத்தை ஏதோ பேசி அப்படி விடணும்னு நான் விரும்பலை. இன்னைக்கு ஆவியானவர் பலமாக இறங்கணும். நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த காரியங்கள் நம்ம மனதில் தலையிட வாய்ப்புண்டு. இந்த காரியங்கள் நம்ம மனதில் தலையிட வாய்ப்புண்டு. இதை நம்ம தெளிவாக வசனத்தின் அடிப்படையில் புரிஞ்சிட்டோன்னா நம்ம சாஃப்ட்வேரை மாற்ற முடியும். மாற்ற முடியும். அந்த அப்டேட்டட் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, மேம்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளால் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அது ஒரு ரலமாகும். இந்த சராசரி மனுஷன் வாழ்கிற ஒரு ரலம் உண்டு. அந்த ரலத்தில் இருந்தால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது கஷ்டம், 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது கஷ்டம். அந்த மண்டலத்தை தாண்டி மேலே வந்துட்டீங்கன்னா உங்கள் மூச்சே ஜெபமாக இருக்கும். அப்போ தான் அந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆழமே நமக்கு என்ன செய்யும் புரிந்து கொள்ள முடியும். அதனால் இத்தனை காரியங்கள் நமக்குள்ள தலையிட வாய்ப்புண்டு. அந்த 2 கொரிந்தியர் 10 வசனத்தை பாருங்கள். அந்த வசனத்தை மையப்படுத்தி தான் நான் தலைப்பை எடுத்திருக்கிறேன். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இத்தனை இப்போ ஒரு கிரவுண்டில் யார் வேணாலும் வந்துட்டு போகலான்னு சொல்கிற மாதிரி நாங்கள் நேற்றைக்கு ஒரு கிரவுண்டில் ப்ரேயர் பண்ண போனோம். அப்போ நேற்றைக்கு அந்த கிரவுண்டில் நின்னது யார்? ஜெபிக்கிறவர்கள். இப்போ நீங்கள் அந்த கிரவுண்டில் போய் பார்த்தா ஒரு வேளை ஃபுட்பால் அடிக்கிற ஆட்கள் அந்த கிரவுண்டில் நிற்பாங்க. அப்போ ஒரே மைதானத்தில் பல தலையீடுகள் இருக்குது. மைதானம் ஒன்று தான், கிரவுண்டு அதன் அளவு, அதுக்கு ஸ்கொயர் கிலோமீட்டர், அதுக்கு ஒன்றுமே மாற்றம் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான ஆட்கள் என்ன செய்கிறாங்க? தலையிடுறாங்க. அந்த தலையீடனுடைய சரியான வார்த்தை எனக்கு தெரியலை. இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரியலை இல்லையா? எனக்கு கொஞ்சம் புரியலை. சரி, அப்போ இவ்வளோ காரியங்கள் தலையிட வாய்ப்பு உண்டு. நான் வசனத்தை சொல்ல நீங்கள் உங்களுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கணும். 1, மனதில் சாத்தானின் தலையீடு. மனதில் சாத்தானின் தலையீடு. 1 நாளாகமம் 21 1 1 நாளாகமம் 21:1. இப்போது நீங்கள் பாருங்கள், அந்த பகுதியை நீங்கள் மொத்தம் வாசித்தாலும் நமக்கு வேறு தப்பே தெரியாது. ஜனங்களை எண்றது தப்பா? மக்கள் தொகை எடுக்கிறது
தப்பு கிடையாது. இப்போ அந்த பகுதியை வாசிக்கும்போது பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தொகை எடுக்கும்போது ஒரு ஆளுக்கு இவ்வளவுன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் வரி கட்டணும், ஒரு ஆளுக்கு இவ்வளவுன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் வரி கட்டணும். அந்த வரி கட்டாததுனால தண்டனை உண்டானது. ஓகே, ஒரு பக்கம் அது ஓகே. அது ஒரு பக்கம் ஓகேன்னு சொன்னால் கூட பழைய ஏற்பாட்டை கரைக்கு குடித்த நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடித்த தாவீது ஜனத்தை எண்ண சொல்லும்போது கர்த்தருடைய சந்நிதியில் தொகை செலுத்தியிருப்பானோ செலுத்தாமல் இருப்பானா? செலுத்தியிருப்பான். அப்போ அதை நம்ம நீதின்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, அந்த பகுதியை வாசிக்கும்போது தெரியும், எண்ண சொன்ன உடனே யோவாபுக்கும் தாவீதுக்கும் என்ன ஆகுது? பிரச்சனை ஆகுது. அதனால் தாவீது என்ன பண்ணான்? கடுப்பில் கொஞ்சம் பேரை எண்ணாமல் விட்டுட்டான். இப்போ தாவீது கையில் 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்னா அந்த ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட்டு? தப்பான ரிப்போர்ட்டு. ஏன்னா எண்ணப்படாத ஆட்கள் வெளியே இருக்கிறாங்க. அப்போது தாவீது ஒரு வேளை 50 லட்சம் ஜனங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நன்றி சொல்கிறது எப்படி இருக்கும்? தப்பாக இருக்கும். இவன் 50 லட்சம்னு கையில் கணக்கு வச்சுருக்கும்போ மொத்தத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 60 லட்சம் பேர் இருக்காங்க. கர்த்தர் ஒரு வேளை தாவீதை பார்த்து சொல்லலாம், மகனே இன்னும் 10 லட்சம் பேர் எங்கே அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அந்த பகுதியை நீங்கள் எப்படி வியாக்கியானம் பண்ணாலும் ஓகே. ஆனால் எனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நல்ல காரியமாக இருந்தால் கூட, என்ன நல்ல காரியமாக இருந்தால் கூட நீங்கள் பார்க்க வேண்டியது அதனுடைய சோர்ஸ் எங்கே இருந்து வருது. தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். காரியம் நல்ல காரியம்தான். ஜனத்தை மக்கள் தொகை எடுக்க வேண்டிய ஏவுதல் நல்லது தான். ஆனால் அந்த ஏவுதல் எங்கிருந்து வருது? சாத்தான்கிட்ட இருந்து வருது. ஏன்னா சாத்தான் நம்ம மனசில் தலையிட்டு ஒரு ஐடியா தாராயின்னா அது வெளிப்பார்வைக்கு ரொம்ப அடிப்படை தேவையாக இருந்தால் கூட அதனுடைய டேமேஜ் 2 வருஷம் தாண்டி தான் தெரியும். உங்கள்கிட்ட போய் சொன்னேன் இல்லை, உங்கள்கிட்ட சொன்னேன்னு. அப்போ எப்போவுமே எதை ஆராய்ச்சி பண்ணணும்? அடிப்படை. இந்த ஏவுதல் எங்கிருந்து வருகிறது? நான் பாட்டு பாடுற ஆள் தான், நான் ஜபிக்கிற ஆள் தான். அந்த 77ஆம் சங்கீதம் எல்லாம் வாசிக்கும்போது நம்ம உள்ள எவ்வளோ உடையுது இல்லையா? ராம் முழுதும் என் கைகளை உமக்கு முன்பாக விரித்திருக்கிறேன், எப்பொழுதும் என் வாயுமை நோக்கி கொண்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய ஆவிக்குரியவன், அவ்வளோ பெரிய கிருபை உள்ளவன். 7 தடவை உடைய சமூகத்தை தேடுகிறேன்னு சொல்றவன். அவ்வளோ பெரிய ஜபிக்கிறவனுடைய மனதுக்குள் சத்துரு தலையிட வேற ஆட்கள்கிட்ட சொன்னேன். அவ்வளவு பெரிய ஆத்மீகனுக்குள்ளே, ஆவிக்குரியவனுக்குள்ளே, பழைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய ஜைஜாண்டிக் ஸ்பிரிச்சுவல் ஃபிகர், மிகப்பெரிய ஆவிக்குரிய ராட்சதர்களில் ஒருவனுக்குள்ளே சத்துரு தலையிட வாய்ப்பு இருந்ததுன்னா நம்முடைய மனதில் சத்துரு தலையிட வாய்ப்பு. இனி அதுக்கான அடிப்படை காரணத்தை நீங்கள் அறியணும்னா கொஞ்சம் நம்ம உள்ளே போவோம். அதுக்கு முந்தின அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்தே வாசிக்கணும். அந்த 1 நாளாகமம் அதனுடைய 20ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலிருந்தே நீங்கள் வாசித்தா உங்களுக்கு தெரியும். அங்கே தாவீதுக்கு யுத்தங்கள் நடந்துகிட்டே இருக்கு. யாரோட யுத்தம் தெரியுமா? அந்த போராட்டத்தில் வர அத்தனை பேருமே கோலியாத்தோட ரிலேட்டிவ்ஸ். யாரோட ரிலேட்டிவ்ஸ்? கோலியாத்தோட ரிலேட்டிவ்ஸ். அதை பாருங்க, சிபக்காய் ராட்சத புத்திரர். யாரு? ராட்சத புத்திரர். இனி அந்த 7வது வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம். அப்போ 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கும் ராட்சதர்களுக்கும் தொடங்கின யுத்தம் எங்க தொடங்கினது? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கும் ராட்சதர்களுக்கும் தொடங்கின யுத்தம் எங்க வர வருது? 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம் வர வருது. அப்படின்னா இதுவரை இவன் எப்படி இருக்கிறான்?
இவன் எப்படி இருக்கிறான்? பரபரப்பாக இருக்கிறான். இவனுடைய சிந்தை எல்லாம் என்ன? இன்னும் கோலியாத்துக்கு எத்தனை பிரதர் உண்டு, இன்னும் கோலியாத்துக்கு எத்தனை அண்ணன் உண்டு, இன்னும் கோலியாத்துக்கு எத்தனை மச்சனை உண்டு, இன்னும் கோலியாத்துக்கு எத்தனை அழிய உண்டு, இதெல்லாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்போது தாவீத வெட்டக்கு கோலியாத்தினுடைய குடும்பக்கார மாறி மாறி ஸ்கெட்ச் போடும்போ, கோலியாத்தின் குடும்பக்காரில் வெட்டக்கு மாறி மாறி ஸ்கெட்ச் போடுறது யாரு? தாவீது. அப்போ தாவீதுடைய சிந்தை எப்படி இருக்கு? பரபரப்பா இருக்கு. அந்த பக்கம் இந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம், எல்லா பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறான். திடீர்னு என்ன ஆச்சு தெரியுமா? ராட்சதர்களோட போராட்டம் முடிஞ்சு. ராட்சதரோட போராட்டம் முடிஞ்ச உடனே தாவீது என்ன நினைக்கிறான்? இனி எனக்கு இளைப்பாறுதல், இனி எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கும்போதான் சத்துரு தலையிடுறான். வேற ஆட்கள்கிட்ட சொன்னேன், இனி எனக்கும் கோலியாத்து குடும்பத்துக்குள்ள நெடுநாள் போர் முடிந்தது, இனி கொஞ்சம் அப்படி நல்ல பூஸ்ட் கார்லிக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஆவியில பலப்படணும் அப்படின்னு நினைச்ச உடனே தான் சத்துரு சரியான தருணம் பார்க்கிறான். நீங்க பரபரப்பா இயங்கிட்டு இருப்பீங்க இல்லையா? பரபரப்பா இயங்கி 2 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறேன், 2 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறேன், 5 மணி நேரம் ஜெபிக்கிறேன், தேவ பிரசன்னம், தேவ சமூகம், பிள்ளைகள், வீடு, ஆராதனை, வசனம் அப்படின்னு தூங்குற நேரத்தை தவிர மீதி மொத்த நேரம் பரபரப்பா வச்சிருக்கிறீங்க இல்லையா? அந்த சமயத்தில் உங்க பக்கத்தில் சத்துரு வரவே மாட்டான். சத்துரு வரவே மாட்டான். ஆவிக்குரியவர்கள் பரபரப்பார்களோ, கிருபை உள்ளவர்கள் பரபரப்பார்களோ, தேவ பிரசன்னம் உள்ளவர்கள் பரபரப்பார்களோ. உடத்தர தர தர ரியத்தரந்தரதர சத்தரமரமரமா. ஏன்னா இந்த பூமியில கொஞ்சம் ஓய்வு தாரும் ஆண்டவர் என்ன தப்பி தவறி கூட கேட்கப்படாது. என்ன ஓய்வு தந்துட்டாருன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். என்ன ஆண்டவர்கிட்ட ஓய்வு கேட்கப்படாது. 70 வயசு போராட்டமும் நித்திய நித்திய ஓய்வும். கண்ணா மூடி கைய தட்டி ஒரு 50 வருட போராட்டமும் நித்திய நித்திய ஓய்வும். இங்க அடி, அங்க இளைப்பாறு, இங்க போராடு, அங்க இளைப்பாறு. கைய தட்டி யோசுவா 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோசுவா முதிர் வயதுள்ளவனானான். யோசுவா முதிர் வயதுள்ளவனான உடனே நான் என்ன நினைக்கிறேன், ஆண்டவர் இறங்கி வருவார். இறங்கி வந்து யோசுவாட்ட சொல்லுவார், மகனே உனக்கு நான் ரிட்டையர் தாரேனே, உனக்கு நான் என்ன தாரேன்? ரிட்டையர் தாரேன். உனக்கு இப்போ கொலஸ்ட்ரால் இருக்குது, உனக்கு பிபி இருக்குது, உனக்கு சுகர் இருக்குது, உனக்கு டயபெட்டிக் இருக்குது. டேப்லெட் எடுத்து அப்படி ஈஸி சேரில் மெதுவாக அப்படி சாஞ்சு படுத்து இத்தனை காலம் போராடினா மீதி உள்ள காலத்தை இளைப்பாருன்னு சொன்னாரா? இல்லை, ஆண்டவர் யோசுவாவிட்ட சொன்னார், பூமியில் உனக்கு போராட்டம், பரலோகத்தில் உனக்கு இளைப்பாறுதல். இங்க தயவு செஞ்சு இங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வழி பார்க்கப்படாது. இங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வழி பார்க்கப்படாது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த பேரை சொன்னால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாதி பேரை சொல்கிறேன். பாஸ்டர் அருள். பாதி பேரை சொன்னால் பிரச்சனை இல்லை இல்லையா? அவரை நீங்கள் பார்த்தா அந்த நாய்க்குட்டிக்கு வால் மாதிரி இருக்கும் அவருக்கு உடம்பு. அப்படி வியாக்கியானம் பண்ணப்படாது. இருந்தாலும் அதுக்கு மேலே வேறு வியாக்கியானம் பண்ணவும் இல்லை. நாய்க்குட்டிக்கு வால் மாதிரி இருக்கும் உடம்பு. மீட்டிங் கூப்பிட்டுட்டு பிரசங்கம் பண்ண வாரதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னே அவருக்கு ரூமில் போய் பார்த்தா நமக்கு சொல்ல இந்த பாடின்னு எழும்பி வருமோன்னு. ஆனால் 7:30 மணிக்கு பிரசங்கம் பண்ண வரணும் பாஸ்டர்ன்னு சொன்னால் 7:30 மணிக்கு மேடையில் வந்து சிங்கம் மாதிரி நிற்பார். அடுத்த 1.5 மணி நேரம் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் உடம்புல ஒரு காற்று வீசிகிட்டே இருக்கும். அந்த பிரசன்னத்தின் காற்று முடிஞ்சது போய் படுத்து விடுவார். அவருக்கு சபையில் நிறைய விசுவாசிகள் உண்டு. ஆட்கள் அவருக்கு மனைவிகிட்ட பேசிக்கணும். இங்கே பாருங்கள், உங்கள் புருஷனுக்கு ரொம்ப ஊழியம் இருக்குது. ரொம்ப ஊழியம் இருக்கிறதுனால அவரை உட்கார வச்சு பூஸ்ட்டோ கார்லிக்ஸோ ஓட்ஸோ அடையுங்க. பூஸ்ட்டு ஓட்ஸு கார்லிக்ஸ் ஏதாவது அடையுங்க. அப்போ தான் ஒரு 10 வருஷம் கூட ஊழியம் செய்ய முடியும். அந்த ஆட்கள் அவங்கள கையில் எடுத்துடணுமா, அவங்க போய் புருஷன்கிட்ட பேச தொடங்கணும். அப்போ அந்த புருஷன் சொல்கிறாரு, நான் ஓடுகிறதுனால் வாழ்கிறேன், நான் ஓடுகிறதுனால் வாழ்கிறேன். இப்போ நாளைக்கு நான் கண்டிப்பாக உயிரோடு இருப்பேன். அது எப்படி? உலகத்தில் யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் நான் கேரண்டி கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்னைக்குள்ள 24 மணிக்கூறும் ஃபுல்லாக வாழ்வேன். நல்லா அடிக்க வேண்டிய எல்லா போராட்டத்தை அடித்து பிடிச்சு வாழ்வேன்.
ராத்திரி 12 மணிக்கு கர்த்தர் தூதன்கிட்ட சொல்லுவார், என் பிள்ளைக்கு நெக்ஸ்ட் டே ஆஃபர் போட்டு கொடுன்னு. எப்படி பேசி எடுத்து அவரை படுக்க வச்சுடணும். படுக்க வச்சு கட்டிலில் படுக்க வச்சு பூஸ்ட்டு கார்லிக்ஸு ஓட்ஸ் அடைக்க தொடங்கிடணும். கட்டிலில் படுத்தவர் அடுத்து எழும்பவே இல்லை. ஒரு பிரசங்கமாவது எழும்பி பண்ணுவார்னு நினச்சா படுத்தது தான். ஆனால் அவர் எப்படி ஆண்டவர் வச்சுருந்தாருன்னா, இன்னைக்கு பண்ணுற 1.5 மணி நேர பிரசங்கத்துக்கு பலத்தில் நாளைக்கு அவர் வாழ்கிறார். அன்னைக்கு பண்ணுற 1.5 மணி நேர பிரசங்கத்தில் அடுத்த நாள் வாழ்கிறார். நீங்கள் தெய்வ சமூகத்தில் உட்காந்து ஜபிக்கிறீங்க இல்லையா, அந்த 1 மணி நேர ஜபத்தில் அடுத்து ஒரு நாள் வாழ வேண்டிய மொத்த கிருபையும். பிள்ளைய காரியத்தை பார்க்க வேண்டியிருக்கு, புருஷன காரியத்தை பார்க்க வேண்டியிருக்கு, வீட்டு காரியத்தை பார்க்க வேண்டியிருக்கு, வேலை செய்ய வேண்டியிருக்கு. பரபரப்பை ரசிக்கணும். வெட்டி போட்ட மந்த மாலையாக கிடக்கிறத ரசிக்கலோ எப்படி? அப்படி படுக்கையில் அசைவாடுவேன். அப்புறம் எழும்பி கிச்சனில் போய் ஒரு கிளாஸ் காப்பி குடிப்பேன். மறுபடியும் படுக்கையில் அசைவாடுவேன். அதான் அப்புறம் ஒபிசிட்டி வரும். அப்புறம் நம்முடைய பாடியை நம்மளே தூக்க முடியாதாகும். அப்புறம் நம்மளை ஜேசிபியின் உதவியோடு தான். ஆமேனா? நோ, பரபரப்பை என்ஜாய் பண்ணணும். அந்த 2 சாமுவேல் 11 அதிகாரத்தில் அன்னைக்கு மட்டும் தாவீது யுத்தத்துக்கு போயிருந்தான்னா அந்த வசனத்தை மட்டும் தாவீது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, இது ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலம். யார் யுத்தத்துக்கு போகிற காலம்? ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலம். தாவீது யாரு? 1 சாமுவேல் 11, 2 சாமுவேல் 11:1. யாரு? ராஜாக்கள். அப்படின்னா இவன் ராஜா உடுக்க வேண்டிய ராஜா தரிக்க வேண்டிய ஆயுதம் தரித்த வஸ்திரத்தை தரிச்சிட்டு புறப்பட வேண்டிய நேரம். ராஜா யுத்தத்துக்கு புறப்பட வேண்டிய நேரத்தில் முட்டுக மேலே உள்ள ஷார்ட்ஸும் போட்டு நல்ல அது உடுத்துட்டே பிறந்தானான்னு தோன்ற மாதிரி ஒரு டிஷர்ட்டும் போட்டுட்டு வெளியே நிற்கிறான். நான் கேட்குறேன், தாவீதே இன்னைக்கு யுத்தம் உண்டே. அப்போ அவன் சொல்கிறான், டுடே ஐ ஆம் இன் ரெஸ்ட்ன்னு. போச்சா? பாதி வரலாறு சூரியனை போல பிரகாசமாகவும் மீதி வரலாறு அமாவாசையும். எண்ணெயிலிருந்து ஓய்வெடுத்த அந்த ஒரு நாளிலிருந்து வரலாறே மாறிச்சு. பரபரப்பாக இருக்கணும். இல்லை பாஸ்டர் முடியலை, புருஷனை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், வேலையை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், பொருள் வாங்கணும். பரபரப்பை ரசிங்க. பரபரப்பை ரசிங்க. அப்பதான் உங்களுக்கு வாழ்க்கையோட பலம் புரியும். ஹல்லேலூயா. நம்முடைய மனதில் யார் தலையிட வாய்ப்புண்டு? சாத்தான் தலையிட வாய்ப்புண்டு. ஒரு மனதில் சாத்தான் தலையிட்டால் அந்த மனதில் இந்த 4 அடையாளங்கள் வெளிப்படும். 1, சந்தேகம் தாக்கும். ஒரு அல்லேலே சொல்லுங்க. உற்சாகத்தோடு ஒரு அல்லேலே சொல்லுங்க. அப்போது மனதில் சத்துரு தலையிட்டுட்டான்னா அந்த மனதில் எது இருக்கும்? சந்தேகம். 2வது, மனதில் சத்துரு தலையிட்டுட்டான்னா அந்த மனதில் பேனிக் அட்டாக். அதுக்கு என்ன சொல்லணும்? பய தாக்குதல். வீட்டில் வெளியே இறங்க மாட்டணும், கதவை திறக்க மாட்டணும், யாருக்கு முகத்தையும் பார்க்க மாட்டணும். அது பயத்தினுடைய சிவியர். அப்போது பேனிக் அட்டாக். 1, சந்தேகம் தாக்கும். 2, பேனிக் அட்டாக், பயத்தின் ஆவி தாக்கும். 3, இருமனம் உண்டாகும். 4, ஆவிக்குரிய வாழ்க்கை இனிமையாக இருக்காது. ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. அப்போ மனதில் யார் தலையிட வாய்ப்புண்டு? சாத்தான் தலையிட வாய்ப்புண்டு. அவன் மனதில் தலையிட்டான்னா 1, சந்தேகம், 2, பயம், 3, இருமனம், 4, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இனிமையாக இருக்காது. 5,
வார்த்தைகளினால் அந்த உற்சாகத்துக்கு விரோதமான வார்த்தை என்ன? சோர்வு தானே இல்ல? வார்த்தையால் சோர்ந்து போக பண்ணுவோம். நம்ம ஜபிக்கல்ல, மற்றவங்கள்ட்டையும் சொல்லுவோம், ஜோம் பண்ணி என்ன கிடச்சி, சர்ச்சுக்கு போய் என்ன கிடச்சி. அதாவது நம்மளை பிடிச்சிருக்கிற இந்த நோய் இன்னும் 10 பேரை பிடிக்கணும்னு நம்ம, சரி தப்புதான். மத்தேயு 16:23. பார்த்தீங்களா, கொஞ்சம் மேலேயாக்கும் தைரியத்தை இழக்க பண்ணுற வார்த்தைகளை பேதுரு பேசுகிறான். இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? பின்னாக போ பேதுரு வேண்டிலே சொல்லியிருக்கணும். இயேசு என்ன சொன்னார்? பின்னால் போ சாத்தானுன்னு சொல்ல காரணம், இப்போ உன் மனசில் தலையிட்டது சாத்தான். அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஆட்களை வச்சு சாத்தான் நம்மள்கிட்ட பேசுகிறான். நீங்கள் ஒத்துழைக்கவில்லை. இப்போ நமக்கு தெரியல, இவங்க சொன்னால் நம்ம கேட்டுதான் ஆகணும், இவங்க சொன்னால் நமக்கு நல்ல காரியம்தான் சொல்லுவாங்க, இவங்க நம்மள்கிட்ட நல்ல உறவில் இருக்கிறாங்க, இவங்க பேசுனா அது தேவ வார்த்தையாக இருக்குன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட ஆட்களை வச்சு இயேசுகிட்ட சாத்தான் பேசுகிறான். இயேசு சொன்னார், பின்னாக போ சாத்தானேன்னு. அப்போ மனதில் யார் தலையிடுகிறார்? சாத்தான். 2, மனதில் நமது தலையீடு. ஒன்றாவது மனதில் சாத்தானின் தலையீடு, 2வது மனதில் நமது தலையீடு. நம்ம மனதில் நம்ம எப்போ தலையிடுறோன்னு கேட்டால், நான் ஒரு 5 காரியம் எழுதிட்டு வந்திருக்கேன்னு. 1, யாரையோ மன்னிக்காத பொழுது. இப்போது இந்த பாட்டு பாடுகிற சகோதரர், இப்போ அவருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னு வைங்க, அவருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்து, இப்போ நான் அவரை மன்னிச்சு ஒப்புரவாகலைன்னா 24 மணி நேரம் யாரை பற்றின யோசனை தான் எனக்கு வந்துட்டுருக்கும்? அவரை பற்றின. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்னை பற்றி என்ன சிந்திக்கிறாரு, அவர் என்ன பேசுகிறாரு, என்ன அப்படி பண்ணுறாரு, அவர் உட்கார்ந்தா குற்றம், எழும்புனா குற்றம், நடந்தா பேசுங்க நீங்கள், அவர் பார்த்தா குற்றம், அவர் எடுத்தால் குற்றம், வைத்தால் குற்றம், கமத்தினால் குற்றம். ஏன் அவரை நான் மன்னிக்கல, அவரை நான் மன்னிக்காதனால 24 மணி நேரம் யாரை பற்றின யோசனை தான் எனக்கு வருது. ஆனால் அவருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு நான் அவரை மன்னிச்சு விட்டுட்டேன்னா அடுத்து எனக்கு அவரை பற்றின யோசனையே வராது, எனக்கு யாரை பற்றின யோசனையும் வராது. நேற்றைக்கு நீங்கள் என்ன பார்த்து ஒரு கெட்ட வார்த்தை பேசுங்க, இன்றைக்கி நான் பிரைஸ் லார்டுன்னு சொல்லுவேன், எனக்கு அந்த கெட்ட வார்த்தையை ஞாபகம் வராது. ஏன்னா நான் அதை ஒரு மேட்டராகவே, நம்மளை யாராவது புகழ்ந்தா அப்படி 2 அடி பொங்கி போகிறோன்னா தான், யாராவது தாழ்த்துனா 2 அடி புகழ்த்தினாலும் நம்மளுக்கு சொரணை இல்லை, இகழ்த்தினாலும் நமக்கு, அதனால் அப்படியே வளர்ந்துட்டுருப்போம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அப்போது மனதில் நாம் தலையிட வாய்ப்புண்டு. இந்த சத்துரு தலையிடுவது எவ்வளோ ஆபத்தோ அது மாதிரி ஆபத்து தான் நாம் தலையிடுவதும். 1வது நம்ம மனதில் நம்ம தலையிடுவது மன்னிக்காத பொழுது. இது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஆகும். இது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி. அதாவது என்ன வேணாலும் செய்கிறாங்கிற அளவில் உள்ள ஃபேக்ட்ரி. இப்போ நம்ம மிக்சியில் அந்த மிளகு போட்டால் என்ன அடிக்கும்? மிளகு. மல்லி போட்டால், குப்பை போட்டால், அதே மாதிரி தான் இது. என்ன இதுக்குள்ளே நம்ம என்ன போடுறோமோ அது அரைஞ்சிட்டே இருக்கும். அது நீங்கள் ஒரு வசனத்தை உள்ளே போட்டிங்கன்னு வைங்க, அந்த வசனம் அரைஞ்சிட்டே இருக்கும். தேவ பிரசன்னம் உள்ளே போச்சுன்னு வைங்க, அரைஞ்சிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் கையை தட்டி அந்த குப்பையை எரிச்சு தள்ளுங்க.
நல்லா ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. அந்தூர பலபலபலபா ரி அந்தார பலபலபா அல்காந்தார பலபா ரி பத்தர பலபலபலபா. அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. அல்கா தாரா தாரா உட தாரா தாரா அல் பந்தாரா ரி அந்தாரா அல் பத்தாரா ரி ஹத்தாரா. கண்ண மூடி கைய தட்டி வாய திறந்து ஆவியில பேசுங்க. எல்லா காரியத்திலையும் தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்குற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் அகித்தோப்பேல். அந்த அகித்தோப்பேல் யார் தெரியுமா? அந்த அகித்தோப்பேலோட பையனாக்கும் எலியாம். அகித்தோப்பேலோட பையன் யார்? எலியாம். அந்த வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 23:34. மறக்காதுங்க, அகித்தோப்பேலோட மகனாக்கு யாரு? எலியா. இனி ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 2 சாமுவேல் 11:3. பத்சேபா யாரு? எலியாமின் குமாரத்தி. எலியாம் யாரு? அகித்தோப்பேலின் குமாரன். அப்போ இந்த தாவீது கற்பழிச்சது அகித்தோப்பேலுக்கு யார? கிராண்ட் டாட்டர். இந்த கிராண்ட் ஃபாதருக்கு எப்பவுமே யாரு ரொம்ப பிடிக்கும்? கிராண்ட் டாட்டர், கிராண்ட் சன்னை ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக மடியில் வச்சு வளர்த்திருப்பார், வாரி கொடுத்து வளர்த்திருப்பார். அவன் அரசனாக இருந்த பிறகும் அவன் தன் பேத்தியை கற்பழித்ததை அகித்தோப்பேலால் ஜீரணிக்க முடியலை. அப்போ அகித்தோப்பேல் பார்க்குறாரு, யாரை வச்சு தாவீதை அழிக்கலாம். உடனே புரியுது, அப்சலோமை பிடிச்சா தாவீதை என்ன செய்யலாம்? அழிக்கலாம். உடனே அகித்தோப்பேல் அப்சலோமிட்ட சொல்கிறாரு, நீ ராஜாவாக வேண்டிய ஐடியா நான் உனக்கு சொல்லித்தாரேன். ஒரு சின்ன தப்பு எங்கே வர போகுதுன்னு பாருங்கள். ஒரு சின்ன தப்பு உட்கார்ந்து பேசி இதுக்கு மேலே நம்ம இந்த காரியத்தை விவாதிக்க வேண்டாம், மன்னிச்சு விட்டுடுவோன்னு சொன்னால் நடந்து அடுத்த கட்ட டேமேஜை வேற ஆட்கள்கிட்ட சொன்னேன். அடுத்த கட்ட டேமேஜை ஏற்கனவே உண்டான சேதத்தை ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் இன்னொரு சேதம் வராமல் தடுத்திருக்கலாம். ஆனால் இவன் மன்னிக்காமல் இருந்தானா அது வெறி ஆயிட்டு, அந்த மன்னியாமை அவனுடைய மைண்டை அரெஸ்ட் பண்ணிட்டு. அப்புறம் தூங்கினாலும் யாருக்கு யோசனை தான்? தாவீது இப்படி பண்ணிட்டான். வேலை செஞ்சாலும் யாருக்கு யோசனை தான்? தாவீது இப்படி பண்ணிட்டான். அப்போ அந்த அப்சலோமுக்கு எப்படி ஐடியா கொடுக்கலாம்? கடைசியில் தான் சொன்ன ஆலோசனைப்படி நடக்காது. அகித்தோப்பேல் கண்டு தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி வீட்டில் போய் நான்கு கொண்டு செத்தான். இந்த நாளில் ஆவியானவர் ஏவறதுனால சொல்கிறேன், ஒருவேளை நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நம்முடைய எதிராளி நமக்கு உண்டாக்குன டேமேஜ் பயங்கரமாக இருக்கலாம். ஆனால் அதே யோசிச்சுட்டு ஏன் பெரிய மைதானத்தை நான் குப்பை தொட்டியாக மாற்ற முடியாது? ஏறிய போகுதுன்னு கண்ணா மூடி கையா தாட்டி நல்ல கையை தட்டுங்க, பிரசன்ன பிடிக்குது. நல்ல கையை தட்டி பெற்றுங்க, பிரசன்ன பிடிக்குது. அந்த பக்கம் மொத்தம் தெய்வத்தினுடைய வல்லமை. கையை தட்டி பற்றுங்க. நல்ல 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. ஏதோ ஒண்ணு உங்களை ரொம்ப உடைச்சு போட்ட ஏதோ ஒண்ணு சில ஆண்டுகளா உங்க மனதுக்குள்ள புகுந்து அந்த யோசனை தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ அது எரியுது. தங்கங்க கையை தட்டி பிடிங்க. உடாத்தாரா அந்த பக்கம் பயங்கர அபிஷேகம். ஏன் தட்டி தூக்க பாட்டி பிடி, ஏன் பிடி அபிஷேகம். நல்ல கையை தட்டி
எங்க இருந்தாலும் கையை தட்டுங்க, எங்க இருந்தாலும் கண்ணை போடுங்க. ஒரு அக்கினி சபையை பிடிக்குது. ஓ, தாவீதுக்கு சவுலை பிடிக்கல, சவுலுக்கு தாவீதை பிடிக்கல. மன்னிச்சுட்டு என் பக்கத்தில் வராதேன்னு ஒதுக்கியிருக்கலாம். மன்னிச்சுட்டு இனி உன்னை பற்றி எனக்கு எரிச்சல் உண்டானது தப்பு தான், இனி நான் யோசிக்கவே மாட்டேன்னு மன்னிச்சுட்டு ஒதுக்கியிருக்கலாம். மன்னிச்சுட்டு ஒதுக்கியிருந்தா அடுத்து காணும்ப வரி வந்திருக்காது, காணும்ப வரி வந்திருக்காது. இது ஒரு இராணுவம் மொத்தம் தாவீதை பின்தொடருது, அரசன் தாவீதை பின்தொடர்தான். அந்த காலத்தில் அந்த ராஜ்யத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம், என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம், எத்தனை டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாம். 24 முறை ஒருத்தன் இன்னொருத்தனை தொடர்ந்து தன்னுடைய இராணுவத்தையும் கொண்டு போகிறான்னா எவ்வளவு எனர்ஜி, எவ்வளவு பணம், எவ்வளவு நேரம், இதெல்லாம் மன்னியாமை மனசில் தலையிட்டதுனால. இப்போ நம்ம கூட கர்த்தரை ஆராதித்த ஒரு ஆளுக்கு நமக்கு பிரச்சனை ஆகிட்டுன்னு வைங்க, அவங்க நம்மளை விட்டு விலகிட்டாங்கன்னா அடுத்தவங்க நம்மளை எப்போ பார்த்தாலும் நம்மளை கட்டுப்பாக்குற மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பணும். நம்ம கூட இருக்கும்போது இப்படி பாவம் போல் வந்து சோத்திரம் பண்ணிகிட்டு இருந்தணும், நம்மளை விட்டு போயாச்சு. அடுத்து நம்மளை பார்க்கும்போது நம்ம அவங்க நல்லா இருக்கணுங்க அறிகிறதுக்காகவே அப்படி மசிலையும் விரிச்சு அதெல்லாம் நான் திங்க் பண்ண முடியாது. நான் அதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாகவே எடுக்கல. தப்பு தான், உங்கள்கிட்ட ரகசியங்களை சொல்லித்தர தப்பு தான். ஆமென். நாம் நம்ம மனதில் தலையிடுவது மன்னியாத பொழுது. 2, வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், 2 சாமுவேல் 13:20. பார்த்தீங்களா, அவன் கரெக்டாக சொல்லி கொடுக்குறான். இந்த காரியத்தை உன் மனதில் வைக்காதே. அவன் ரட்சிக்கப்படாத அவனுக்கு தெரியுது இதெல்லாம் மனசுக்குள்ள வைக்க. அப்போ அவனுக்கு தெரியுது சில காரியங்களை மனசுக்குள்ள கொண்டு போக கூடாது. அது மனசுக்குள்ள போயிட்டுன்னா மொத்த வாழ்க்கை என்ன செய்யும், பாதிச்சிடும். ஆனால் அவன் என்ன பண்ணான், அப்சலோமின் வீட்டில் தனித்து. பார்த்தீங்களா, ஒரு இன்சிடெண்ட். நான் விழுந்து விட்டேன், சத்துரு சொல்லுவான் நீ என்னை எழும்ப மாட்டேன்னு. நான் என்ன பண்ணணும், எவ்வளவு சீக்கிரத்தில் எழும்ப முடியுமோ எழும்பி பழையதை விட ஜபிச்சு, பழையதை விட ஆராதிச்சு, பழையதை விட அபிஷேகத்தை பெற்று, பழையதை விட ஆவியில் நிரம்பி அதே ஆட்களுக்கு முன்னே அபிஷேகத்தோட செயல்பட இல்லையா பார்க்கணும். 1வது நம்முடைய மனதில் நாம தலையிடுவது மன்னிக்காத பொழுது. 2வது ஏதோ ஒரு வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு நிகழ்வை மறுபடியும் யோசிக்கிற பொழுது. 3 சிநேகிதரால் காயப்படும் பொழுது. யாரால்? சிநேகிதரால். அதனால் எல்லா மனுஷரோடையும் ஒரு செவருக்கு இந்த பக்கத்தில் நின்று தான் டீல் பண்ணணும். எல்லா மனுஷனுக்கும் நமக்கு இடையில் என்ன இருக்கணும், எவ்வளவு நம்ம ஒரு ஆளை நேசித்தாலும் அந்த ஆளை திட்ட வேண்டிய ஒரு உரிமை நமக்கு இருக்கிற அளவில் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கணும். புரியுதா? சில ஆட்கள் தொப்புள் கொடி மாதிரி ஒட்டிவிடணும், அப்புறம் ஒரு 5 மாதம் தாண்டின பிறகு எல்லையில் நின்று போராடணும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்க எல்லாருக்கும் ஒரு பவுண்ட்ரி வைக்கணும். என்ன பவுண்ட்ரின்னா, அவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள நாம் திட்ட வேண்டிய அளவில் உள்ள உரிமை. புரியுதா? ஒரு எல்லை தாண்டி உள்ளே போய் புகுந்துட்டோம்னா அப்புறம் திட்ட வேண்டிய உரிமை
இருக்காது. அப்புறம்தான் சிநேகிதர் வீட்டில் காயப்பட்டேன்னு சொல்ல முடியும். உரிமையோட செயல்படும்போது என்ன இருக்காது? காயம் இருக்காது. இது அப்படி இல்லை. அங்கே போய் 24 மணி நேரம் அங்கே, காலை உணவு அங்கே, மதிய உணவு அங்கே, ராத்திரி உணவு அங்கே. அப்புறம் அவங்க ஏதோ பேசிவிட்டார்கள். ஐயோ பாஸ்டர் ஏன் கேட்குறீங்க, இந்த இடம் எல்லாம் வலிக்குது, உனக்கு என்ன கஷ்டம் இல்லை? ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆளை சிநேகிதனை நினச்சதுனால தானே சிநேகிதன் காயப்படுத்தி விட்டான். இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் சிநேகிதர்களாக நினைச்சா பயங்கரம். நம்ம 100க்கு 100 யாரையாவது நேசித்தோன்னா அவங்க நம்மளை காயப்படுத்துவது உறுதி. அப்புறம் அதை யோசித்து ஜெபம் பண்ண முடியல பாஸ்டர், அதே யோசனையாக வருது. பைபிள் வாசிக்க முடியல பாஸ்டர், அதே யோசனையாக வருது. அந்த காயத்தை நம்ம யோசிக்கிறோன்னா நம்ம மனதில் நாம தலையிட்டுட்டோம். எப்போல்லாம் நாம தலையிடுறோம்? ஒன்று, மன்னிக்காத பொழுது, வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைக்கும் பொழுது, சிநேகிதர் வீட்டில். ஒரு வசனம் கூட அதுக்கு வாசிங்க. 41 சங்கீதம் 9வது வசனம். பார்த்தீங்களா, இவங்க 2 பேரும் ஒற்றை பிளேட்டில் சாப்பிட்டுருக்கு. அப்போ நீங்கள் பிரிஞ்சுக்கிட வேண்டாம். 2 பிளேட் எடுத்தா 2 பிளேட்டு கழுவணுமே, தண்ணீர் பஞ்சம் வருங்கிற நினைப்பில் ஒட்டிக்கிட்டுமான்னு நமக்கு தெரியல. ஆனால் எண்ணத்தில் போய் முடிஞ்சு பிரச்சனையில் போய் முடிந்தது. 3 சொன்னேன். 4 தனிமை. 102 சங்கீதம் 7வது வசனம். எப்படி யோசனைகள் வராமல் இருக்கும்? அப்படி இருந்திருக்கலாமே, இப்படி இருந்திருக்கலாமே, போய் இந்த ஆளை கல்யாணம் பண்ணி 4 சுவருக்குள்ளே மாட்டிட்டேன். அப்புறம் என்ன இல்லை, ஓவராக யோசிச்சு என்ன போயிட்டு தூக்கம் போயிட்டு, அப்புறம் க்யூவில் போய் மெடிக்கல் ஸ்டோரில் நின்றுட்டு, டாக்டர் நல்ல தூக்கம் வர மாதிரி ஒரு டேப்லெட் தாருங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, ஹை டோஸ் எல்லாம் உங்களுக்கு தந்தாச்சு, நீ இதுக்கு மேலே ஹை டோஸ் கண்டுபிடிச்சாதான் உண்டுன்னு. ஆனால் எனக்கு இதில் என் ரட்சகரை ரொம்ப பிடிக்கும்னு அவர் சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு போவீங்க, ஆனால் நான் தனிமையாக உணர மாட்டேன். எல்லாரும் என்னை விட்டு போனாலும் நான் தனித்திறேன். ஏன்னா நான் எப்போ இயங்கிட்டு தான் இருப்பேன். ஏதாவது ஒண்ணு ஒரு பாட்டை பாடு, ஒரு சங்கீதம் வாசி, ஒரு ஜபம் பண்ணு, 5 காரியம் எழுது, என் வீடை நல்லா கிளீன் பண்ணு, ஜன்னல் எல்லாம் நல்லா தொட, டைனிங் டேபிள் எல்லாம் சுத்தம் பண்ணு, வீட்டை அடிச்சு தொடச்சு பெருக்கி நீட்டா வை. தனியா இருக்கும்போ பரபரப்பாரு. ஏன்னா கிருபையினால் இங்கே உள்ள ஃபேக்ட்ரியை தூங்காத மாதிரி செட் பண்ணியிருக்காரு. அதனால் தனித்து இருக்கிறதுனால உடனே இது சரி நீ ஒற்றைக்கில்லே இருக்க, நான் என் பாட்டுக்கு உறங்குறேன்னு சொல்லி தான் நினைச்சாது உறங்காது. இது தனிமையாக இருக்கும்போ ஹை டியூட்டி பார்க்கும். ஐயோ, தனிமையாக இருக்கும்போ ஹை டியூட்டி பார்க்கும். அப்போ பிரதமர், முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிற 4 சுவருக்குள்ள டீல் பண்ணுறது. அந்த நேரத்தை எப்படி எல்லாம் செலவிட்டு இருக்கலாம் இல்லையா? 2 மணி நேரம் தனியாக உட்கார கிடச்சுன்னா எப்படி எல்லாம் செலவிட்டு இருக்கலாம். சவாலாக ஜபிச்சிருக்கலாம். உங்களை அடைச்சு போட்டா 2 மணி நேரம் அடைச்சு போட்ட ரூமில் என்ன அடைச்சு போட்டா நான் கதவை திறக்க வச்சு இங்கே மாறி வருவேன். That is the difference. அதாக்கு கிருபை உள்ளவனுக்கு வித்தியாசம்.
அதாக்கும் அபிஷேகம் உள்ளவனுக்கு வித்தியாசம். அவன் தனிமையில நேரம் கிடைச்சுன்னா அவன் ஆயுதமாய் மாறுவான். கண்ணமுடனும் கையை தட்டணும், வாய திறக்கணும். ஒரு தேவ பிள்ளைய தோற்கடிக்க இந்த உலகத்துல எதாலையும் முடியாது. ஒரு நிமிஷம் நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. அந்த ரத்தலாத ரந்த ரீதனா ஊடலாத வைட ரத்தலாதனா பேசுங்க. பிடிக்குது அந்தலாத சந்தரா ரீதரந்த லாதனா பௌடபத்த லாதனா அல்கராத சந்தரா. தனிமையை செழிப்பாக்குற அபிஷேகம், தனிமையை செழிப்பாக்குற அபிஷேகம், தனித்திருக்கும் ஜபிக்கிற அபிஷேகம், தனித்திருக்கும் போராடுகிற அபிஷேகம் யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? என் பால்கனியில் அக்கினி கையை தட்டி பட்டுங்க. கண்ண மூடுங்க, கையா தட்டுங்க. Catch fire. எத்தனை சொன்னேன்? 5. யார் மேலோ வரும் மோகம், யார் மேலோ வரும் மோகம். ஆதியாகமம் 34:3. அடுத்த கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் உங்களுக்கு தெரியும். அவன் அவளை பற்றி என்ஜின் ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்ததுனால ஒரு நாடே அழிஞ்சு, அதுக்கு மேலே விளக்க விரும்பல, ஒரு நாடே அழிஞ்சு. நப்போலியனுக்கு ஒரு காதலி இருந்தால் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நப்போலியன் போனபார்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஆளை 2 தீவில் அடைச்சி போட்டணும், 2 தீவில் அடைச்சி போட்டணும். ஒரு தீவில் 6 ஆண்டுகள் அடைச்சி போட்டணும். அந்த 6 ஆண்டுகளும் அந்த ஆள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி புலம்பிகிட்டு இருந்தார் தெரியுமா? அந்த வார்த்தை என்ன தெரியுமா? நல்ல பேர், யாருக்கா பயன்படுத்தணும்னா பயன்படுத்திக்கலாம். ஜோசஃபினா. பைபிள் ஒன்று இல்லை, ஜோசப்பு. அந்த ஜோசப்பும் போட்டுட்டு ஒரு ஐநாவும் போட்டால் போதும். ஆமேனா? ஜோசஃபினா அப்படி புலம்பிகிட்டு இருக்கிறான். 6.5 ஆண்டு இவன் யுத்தம் பண்ணி தோற்று போய் ஒரு தீவில் அடைக்கப்பட்டு அந்த 6.5 ஆண்டும் இவனுக்கு சைலண்ட் பாய்சன் கொடுத்துட்ருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சாக வேண்டிய விஷத்தை கொடுத்துட்ருக்கணும். அவ்வளவு திடகாத்திரமான மனுஷன், அவ்வளவு திடகாத்திரமான மனுஷன். கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கொடுத்த பிறகும் சாகாதவன் யாரை யோசிச்சுட்ருக்கான்? ஜோசஃபினாவை. அதே நேரத்தில் அந்த பக்கம் ஜோசஃபினாவை நினச்சி பாருங்க. அவள் நப்போலியன். நோ 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 அவள் அதுக்குள்ளே 6 கல்யாணம் பண்ணிட்டான். அவள் பிழைக்க படித்தவா, இவன் நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. யார் மேலே உள்ள மோகம், யார் மேலே உள்ள மோகம். அன்பு யாரையும் காயப்படுத்தாது, மோகம் குத்தி கிழிச்சுட்டு போயிட்டே இருக்கும். தப்பு தான், உங்கள்கிட்ட ஆழமாக சொன்னது தப்பு தான். அன்பு கசந்து கொள்ளாது, அன்பு காயப்படுத்தாது. அன்பு என்ன எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறனோ அதை மாதிரி உங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஆனால் மோகம் அப்படி இல்லை, தன் சுகத்தை மட்டும்தான் பார்க்கும், கிழிச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கும். தங்கங்களா, யூ அண்டர்ஸ்டாண்ட் மை தமிழ்? புரியுது இல்லையா குழந்தைகளா? இது 2ம் இரவு பகல் வித்தியாசமாக்கும். இன்னைக்குள்ள சந்ததிகளோட பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு மோகம்னா என்ன, அன்புன்னா என்ன, இதை 2ஐயும் விவரித்து சொல்லி கொடுக்கக்கூட சமூகத்தில் மனிதர்கள் நாம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம இதை அறிஞ்சிட்டு தேசத்தை விட்டு மோகத்தின் ஆவியை எரித்து போடும். ஆண்டவரேன்னு கையை உயர்த்தி எங்கள் சந்ததிகளை கையை உயர்த்தி ஜெபிங்க. மனதுக்கு இன்பமாக பேசுகிற ஆவிகள் எங்கள் பெண் பிள்ளைகளை பேசி மயக்கப்படாதப்பா.
ஒரு தர 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 தரா ஜெபிங்க. பின் நாட்களில குடும்பம் துக்கப்படுவதற்கு முன்ன இப்ப ஒரு துள்ளி கண்ணீர் விடுங்க. சந்தராதரா மாம்சத்தை மட்டும் ஆசை வச்சு பின்பற்றி வர்ற அந்த ஆவிய வெட்டிக்க வெட்டிக்க. அழக மட்டும் பார்த்து உன்னை பின்தொடர்ந்து வர ஆவி கடைசியில உன்னை ஏமாற்றி வஞ்சித்து போடும். இப்ப அதை வெட்டு. பயங்கர அபிஷேகம் சபையில, பயங்கர அபிஷேகம் சபையில, பயங்கர அபிஷேகம். ஒரு சந்ததி எழும்புது. கையை தட்டி பயங்கர பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம். கையை தட்டி பற்றி பிடிங்க. உங்க பிள்ளை விடுவிக்கப்படுது, உங்க விடுவிக்கப்படுது, உங்க பிள்ளை, உங்க குடும்பம் விடுவிக்கப்படுது. விடாத விடாத. அந்நிய பாஷையில வெட்டு, தட்டி தூக்கு. ஒன்றாவது ஒன்று மனதில் சாத்தானின் தலையீடு. 3 ரெண்டெண்ணம் சொன்னேன் இல்லையா? 3 இதர மனிதனின் தலையீடு. 1 நம்முடைய மனதில் சாத்தானின் தலையீடு. 2 நம்முடைய மனதில் நமது தலையீடு. 3 நம்முடைய மனதில் இதர மனிதர்களின் தலையீடு. 2 சாமுவேல் 13 3 முதல் 5. பார்த்தீங்களா? இவன் நல்லவன். ஆனால் ஃப்ரெண்டை பற்றி வசனத்துக்கு எண்டிலே சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா? ஹி இஸ் அ வெரி கன்னி ஃபெலோ. அப்புறம் பார்த்தீங்களா? உன் மனதோட கண்ட்ரோல் உன் கையிலையும் இல்லை. உன் மனதோட கண்ட்ரோல் ஆண்டவர் கையிலையும் இல்லை. உன் மனதோட கண்ட்ரோல் சாத்தான் கையிலையும் இல்லை. உன் மனதோட கண்ட்ரோல் அடுத்தவன் கையில் இருக்கு. நீ என்ன ட்ரெஸ் போடணும்னு யார் தீர்மானிக்கணும்? வாயை திறந்து பேசுங்க. நீங்கள் என்ன முறைக்கிறாய்? யார் தீர்மானிக்கணும்? யாரோ ஒரு ஆள் சாப்பாடில் தலை போடுறது, பெருச்சாளி மாதிரி வந்து தலையை முக்கிறது. யாரோ ஒரு ஆள் ட்ரெஸ் கோடில் தலை போடுறது. ஆமேன்னு சொல்லலைன்னால அப்படியெல்லாம் பேசாமல் போக முடியாது. 2 பாயிண்ட் கூடுதல் பேசுவேன். ஆமேனா? வாலிபர் கூட்டம்னு தானே சொன்னீர்கள். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் பாவம், இவன் டெக்ஸ்டைல்ஸில் டம்மி போல, டெக்ஸ்டைல்ஸில் வச்சுக்கல டம்மி. அவன் பேண்ட் போட்டு கொடுக்குறான், அவன் உடுப்பு போட்டு கொடுக்குறான். அவன் தூக்கி டெக்ஸ்டைல்ஸை வெளியே கொண்டு வைக்கிறான். ராத்திரி ஆன உடனே அவன் தூக்கி உள்ளே கொண்டு வச்சு பேண்ட் உடுப்பும். ப்ரொடக்ஷன் ரூமில் ஆள் இல்லையோ? ஃபுல்லாக மனதை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? அவன் 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 கேட்குறான், நீ ஏன் மெலிந்திருக்கிறாய்? அது லைட்டாக அல்சர், லைட்டாக அல்சர். அப்படி சொல்லியிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனால் அவன் பயங்கர ஆள். அவன் சொல்கிறான், இந்த மெலிதல் சைக்கலாஜிக்கல் மெலிதல் ஆகும்னு.
மொத்த ஐடியாவும் கொடுக்குறான். நான் என்ன கேட்குறேன், உன் மனசு எங்கே போச்சு? உன் சிந்தை எங்கே போச்சு? சகோதரி சகோதரன்கிற அந்த புனிதமான உறவு எங்கே போச்சு? பச்சை மாம்சத்தில் ஆசை வச்சு நீங்கள் யாரையாவது நேசிச்சிங்கன்னு வைங்க, 5 நிமிஷத்தில் அந்த அன்பு முடியும். ஆனால் நீங்கள் தேவ பிள்ளைங்கிற உறவில் இருந்தீங்கன்னு வைங்க, நித்தியம் வர. எங்கே வர? எது வேணும்? ஆமேனா? ஆமேனா? எப்படி ஃபெலோஷிப் எதோரை கொண்டு போகணும்? ஃபெலோஷிப் எதோரை கொண்டு போகணும்? அற்ப ஆசைக்காக நித்திய உறவை விலை பேசி விடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் தயாரா இல்லை. ஒரு தாய் ஒரு மகனை கொண்டு தந்து, அந்த மகனை கொண்டு தந்தப்போ நிறைய பேர்கிட்ட சொன்னாங்க, இதில் நீங்கள் தலையிட வேண்டான்னு தோணுது, இதில் நீங்கள் தலையிட வேண்டான்னு தோணுது. ஏன்னா இந்த பக்கத்தில் ஓட்டை போட்டிருக்கிறான், இந்த பக்கத்தில் ஓட்டை போட்டிருக்கிறான், இந்த பக்கத்தில் ஓட்டை போட்டிருக்கிறான், இந்த பக்கத்தில் ஓட்டை போட்டிருக்கிறான். அவனால் முடிஞ்ச அளவு ஓட்டை என்ன புரியலையோ? a kind of thing, hole in English. மேக்ஸிமம் ஓட்டை போட்டிருக்கிறான். அவன் ஓட்டை போட்டுற எல்லா இடத்துலையும் டக்குன்னு ஒன்று தொங்குது. நம்ம கரண்ட் உள்ளப்போ அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் போச்சுன்னா நம்ம பேய்கிட்ட பேசுகிறோமான்னு சந்தேகம் வந்துடும். அப்படி இருக்கிறான். டக்குன்னு இருந்த இடத்துல எழும்பி ஓடுவான், அவன் வெளியே வந்துன்னு கூப்பிடுறான்னு. 5 நிமிஷம் தாண்டி ஓடுவான், எனக்கு கஞ்சா எடுக்கணும்னு. அப்போ இவனை எப்படியாவது தூக்கி விடணுமே, இவனை எப்படியாவது தூக்கி விடணுமே. ஆனால் தாய் ஒரு காரியம் சொன்னாங்க, இவனை நீங்கள் வீட்டுக்கு விடப்படாது. இவனை வீட்டுக்கு விட்டால் இவன் என்ன கொல்லுவான். நீங்கள் இவனை விடுறதா இருந்தால் போலீஸு ஃபோன் பண்ணிவிட்டு போலீஸ்கிட்ட என்ன செய்யுங்க. அவனே என்கிட்ட சொன்னான், நான் என் வீட்டுக்கு போனேன்னா அம்மாவை துண்டமாக வெட்டுவேன். எனக்கு இப்போ முதல்ல என்னன்னா, ஒருத்தி வந்து இவனை கூப்பிடுற மாதிரி சத்தம் இவனுக்கு வருது, கஞ்சா அடிக்க வாங்குகிற சத்தம் இது வருது. எனக்கு இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் சைக்காலஜி படிச்சிருக்கணும். நமக்கு சைக்காலஜி ஒன்றும் பெரிய அளவில் தெரியாதன. நமக்கு தெரிஞ்ச ஒரே சைக்காலஜி என்ன தெரியுமா? பக்கத்தில் போய் உட்காந்து சோறு நல்லா பிசைஞ்சு, ஆமேனா? அப்படி ஆமேன்னு சொன்னால் ஒன்றும் ஓடிப்போ மாட்டேன், இங்கே தானே தான் பேசுவேன். ஆமேனா? அப்படி சோறெல்லாம் நல்லா பிசைஞ்சு பக்கத்தில் போய் உட்காந்து வாரி கொடுத்து டீட்டெயில் எடுக்கிறது. ஒரு கையால் வாரி கொடுக்கும்போது அடுத்த கையால் முதுகில் தடவிட்டே இருப்பேன். தடவி தங்கமே செல்லமேன்னு கூப்பிட்டு பேசுகிறேன். டக்குன்னு வயலண்ட் ஆகிட்டான். டக்குன்னு வயலண்ட் ஆகிட்டு சொன்னான், ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு பேய்க்க பேரை சொன்னான். எனக்கு புரிஞ்சுட்டு நமக்கு டியூட்டி ரொம்ப கம்மி. நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், இனி சைக்காலஜி படிக்கணும், இவனுக்கு இந்த சவுண்டு எங்கேண்டு வருதுன்னு எல்லாம் படித்தாதானே இவனை தூக்க முடியும்னு பார்த்தா உள்ள நமக்கு பற்றின ஆள் உள்ள இடகு. 10 நிமிஷம் கூட முழுசாகல, கர்த்தர் அவனை தூக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சந்ததியை தூக்க போறோம். ஒரு சந்ததி என்ன செய்ய போகிறோம்? தூக்க போகிறோம். அதனால் தேவ பிள்ளைகள் இதெல்லாம் தெளிவாக அறிஞ்சிருக்கணும். ராமேன்னு சொல்லுங்கள். நம்ம பிள்ளைகளை மாதிரி நல்ல பிள்ளைகள் உலகத்தில் இல்லை. நம்மளை பிள்ளைகளை மாதிரி புத்தி உள்ள, கிருபை உள்ள, ஜபிக்கிற, தேவ பிரசன்னம் உள்ள பிள்ளைகள் உலகத்தில் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். ஆனால் நம்ம பிள்ளைகளை வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவன் இவனை தாப். This, you understand my English? நம்ம பிள்ளை சின்னதில் இருந்து பைபிள் வாசித்து ஜபித்து கிருபை பெற்று வளர்ந்த பிள்ளை. அதுக்கு வெளி உலகத்தை பற்றின டீட்டெயில் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இவன் வெளி உலகத்தில் உள்ள என்சைக்ளோபீடியா. இவனுக்கு A to Z உலகத்தினுள்ள எல்லா டீட்டெயிலும் தெரியும். அதாக்கும் மெலிஞ்ச உடனே பெற்ற தாயின் தகப்பனும் பிள்ளை மெலிஞ்சதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கல, குரூப்பில் உள்ளவன் கண்டுபிடிச்சான்.
அவன் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் போடுற ஃபோட்டோக்கு என்ன சொல்லணும்? வாட்ஸ்அப்பில் உள்ள ஸ்டேட்டஸை பார்த்துட்டு சொல்கிறான், ஒய் யூ ஆர் பிகமிங் லீன் டே பை டே. இவன் பார்க்குறான், பரவாயில்லையே, அப்பா கண்டுபிடிக்கல, அம்மா கண்டுபிடிக்கல, மை ஃப்ரெண்ட், ஆஃப்டர் ஆல் மை ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்ட். ஆமேனா? எவ்வளோ பெரிய பொறுப்பு இல்லை நமக்கு, எவ்வளோ பெரிய பொறுப்பில் நம்ம இருக்கிறோம். அதாவது அம்னோனுக்கு யோசிக்க வேண்டிய டைமே யோனதாபு கொடுக்கல, ஆக்ஷனை எடுக்க வச்சுட்டான். நீ நோயாளி மாதிரி படுத்துக்கொள், நீ நோயாளி மாதிரி படுத்துக்கொள்ளும்போ அப்பன் வருவான். அப்போ வந்தோடனே முடியலைன்னு சொல்லு, மெடிக்கல் ஸ்டோரில் போய் மருந்து வாங்கி தரட்டான்னு கேட்பான். இல்லை, பலாரம் சாப்பிட்டா நோய் மாறும்னு சொல்லு. நம்ம யாருன்னாலும் என்ன யோசிச்சிருப்போம், உடனே எந்த பலாரம் சாப்பிட்டா நோய் மாறும்? இல்லை, பலாரம் சாப்பிட்டா மாறுற மாதிரி ஏதாவது டிசீஸ், யூனோ எனி டிசீஸ்? இல்லை. உடனே அவன் சொல்கிறான், டேடி பயப்பட வேண்டாம், எனக்கு இப்போ இருக்கிற நோய் நெய்யப்பன் சாப்பிட்டா மாறும். உடனே அரசன் சொல்கிறான், ஓகே கெட் ரெடி, மேக் நெய்யப்பம். உன் மனதில் சாத்தான் தலையிட்டாலும் ஆபத்து, உன் மனதில் நீ தலையிட்டாலும் ஆபத்து. இந்த ரெண்டை விட பெரிய ஆபத்தாக்கும் உன் மனதில் மற்றவர்களின் தலையீடு. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி, இன்னைக்கு அதை எரிக்க போறாரு, அதை டிஸ்கண்டினியூ பண்ண போறாரு, அதை டிஸ்கனெக்ட் பண்ண போறாரு. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த கூடாரத்தில் வலுவாய் இறங்குது. சில குடும்பங்கள் பிள்ளைகளை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறத நான் ஆவியில பார்க்கிறேன். அந்த சத்தம் ஆவிக்குரிய காதுகள்ல கேட்குது. இப்ப கண்ண மூடி கையா தட்டி நல்லா பற்றி பிடிங்க. சத்துரு போட்டு வச்ச சில சங்கிலிகள் உடைஞ்சு தருகுது. தங்கங்களா கையா தட்டுங்க. ராபல் கபா ரக தராத்தியா பக்கத்துரிபி. இதுவரை கண்டிராத அக்கினி அபிஷேகம், இதுவரை கண்டிராத அக்கினி அபிஷேகம். கண்ண மூடி கையை தட்டி பெற்றுங்க. கர்த்தரை நம்பி பிடி, கர்த்தரை நம்பி பிடி, கர்த்தரை நம்பி பிடி. உன் மேல அக்கினி வந்து விடுகிறது. தேவையற்றவைகள் எரியுது. ஏய் ஏய் ஏய், எத்தனை சொன்னேன்? 4. மனதில் சூழ்நிலையின் தலையீடு. மனதில் சூழ்நிலையின் தலையீடு. அது ஒரு கல்ச்சரல் அட்டாக்னு சொல்லுவனும். என்னன்னு சொல்லுவனும்? கல்ச்சரல். நான் இதை விளக்க வைக்கும்போது யாரையும் புண்படுத்தணும்னு நினைக்கப்படாது. உங்களை விளக்க வைக்க ஒரு எளிய உதாரணத்தை எடுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம 20 ஆண்டுகள் கிராமத்தில் இருந்தோன்னு வைங்க. கிராமத்தில் இருக்கும்போது நம்ம போடுற ட்ரெஸ்ஸு வேறு. 20 வருஷம் அப்படியே பழகிட்டோம். டக்குன்னு சிட்டிக்கு வந்துட்டோம். சிட்டிக்கு வந்து பார்த்தா 99% ஆட்கள் போடுற ட்ரெஸ்ஸு வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஒரு ஆள் போடுறது வேறு மாதிரி இருக்குது. உடனே நமக்கு என்ன தோணுது? 20 ஆண்டுகள் தொலைச்சு கட்டியிருக்கானே. யூ அண்டர்ஸ்டாண்டா? புரியுதா உங்களுக்கு? கல்ச்சர் நம்மளை என்ன பண்ணுது? இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்ச்சர் என்ன பண்ணுன்னு கேட்டால் மாற்றுதுன்னு அட்டாக் பண்ணுது. என்ன பண்ணுது? அட்டாக் பண்ணுது. இப்போ இந்த சபையில் 100 ஆட்கள் வெள்ளையும் போட்டுட்டு உட்கார்ந்துருந்தால் 101வது வார ஆள் யாரும் சொல்லாமலே என்ன போட்டுட்டு வரும்? வெள்ளையும் போட்டுட்டு வரும். அது என்னன்னா கல்ச்சரல் அட்டாக். நம்ம யாரும் அவங்கள்ட்ட வெள்ளை போட்டுட்டு வாருங்கன்னு சொல்லலை, நம்ம நிர்பந்தம் பண்ணலை. அவங்க வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு
புரிஞ்சுட்டு இதுக்கு உள்ள உட்காரணுன்னா, இப்போ கிராமத்தில் இருந்து சிட்டிக்கு வந்தாச்சு. வந்த உடனே திடீர்னு ஐயோ நான் வாழ்க்கையை பாழாக்கிட்டணும், இப்படியெல்லாம் போட்டிருக்கலாமேன்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 99% ஆட்கள் போடுறாங்க இல்லையா, அதை விட ஒஸ்ட்டாக வரோம். உங்களுக்கு புரியவில்லை. அதை விட ஒஸ்ட்டாக வரோம். யாராவது கேட்டால் திஸ் இஸ் மை பெஸ்ட். புரியுதா? இதுக்கு என்ன சொல்லணும்? கல்ச்சரல் அட்டாக், ஹார்ட் அட்டாக், பேனிக் அட்டாக், கல்ச்சரல் அட்டாக். நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் தப்புன்னா விட்டுடுங்க. நான் என்ன நினைக்கிறேன், சூழ்நிலை நம்மளை மாற்றக்கூடாது. நான் நினைக்கிறது நம்ம சூழ்நிலையை மாற்றணும். பத்து பேர் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, 11வது நீ ஒரு மாதிரி இருக்கிற. அந்த 10 பேரை பார்த்து நீ அந்த ஒரு மாதிரி ஆகுவேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கோம். நான் என்ன நினைக்கிறேன், 11வது உங்களை பார்த்து அந்த 10 பேரும் படிக்கணும்னு. நீங்க இருக்கிற ஹாஸ்டல்ல நீங்க சோத்திரம் பண்ணினா உங்களை பார்க்கிறவர்கள் சோத்திரம் பண்ணுவார்கள். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க பைபிள் வாசிச்சா உங்களை பார்க்கிறவர்கள் பைபிள் வாசிப்பார்கள். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தெய்வத்தை பின்பற்றினா உங்களை பார்க்கிறவர்கள் தெய்வத்தை பின்பற்றுவார்கள். சூழ்நிலை உங்களை புரட்டக்கூடாது, நீங்க சூழ்நிலையை புரட்டணும். கண்ண போடுங்க, கையை தட்டுங்க. ராகல் கதன கடக துரபனா யம்தல் கந்தர கத்த கராத்தனா ரேகமனா தியாக்க துரிபி ரால் கத்தரியா யம்தல் பிரௌட பத்தரவலமா ரேல் அந்தரவலமா. எத்தனையோ இடங்கள்ல மீட்டி போய் தங்கி இருக்கும்போ அதுக்கு முன்னே ஆட்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அந்த இடத்துல அங்கேயே தங்க போறீங்க, ஆமா அந்த இடத்துல ஒரு விதமான இச்சை நாவி செயல்படுது, கவனமா இருக்கணும். இத்தனை ஆண்டுகள்ல நான் ஊழியத்துக்கு போய் தங்கின இடங்கள்ல நான் அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்? நான் சூழ்நிலைக்கு உள்ள போவல்ல, நான் சூழ்நிலையை புரட்ட போறேன். நீ அந்த 11வது ஆளாகும். நீ அந்த 11வது ஆளு. நீ ஜபிக்கிற ஜபம் அந்த 10 பேரையும் மாற்றும். நீ பாடுற பாட்டு 10 பேரையும் மாற்றும். நீ துதிக்கிற துதி 10 பேரையும் மாற்றும். நீ அவர்களில் ஒரு ஆள் அல்ல, அவர்கள் உன்னை போல மாறுவார்கள். நீ அவர்களை போல மாறுவதில்லை, அவர்கள் உன்னை போல மாறுவார்கள். என் கையை தட்டுங்க. ரகத்தாரா பாபா பாபா ரியாத்தாரா பாபா பாபா ரியாந்தாரா பாபா பாபா உனக்கா பாபா பாபா. இப்போ சூழ்நிலை நம்ம மனதில் தலையிட்டுன்னா, யாத்திரையாகமும் 23:2 தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. பார்த்தீங்களா? தப்புன்னு தெரியுது, ஆனால் மெஜாரிட்டிகிட்ட ஒட்டிட்டேன். அவன் சேர தப்புன்னு தான் தெரியுது, நான் அந்த குரூப்பில் ஒட்டிக்கிட்டேன். இப்போ நாம் தப்பையும் ஆமா போட வேண்டி வருது. ஏன்? தீமை செய்கிற திரளான பேரை. ஏன் அந்த தேசத்தில் நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு நடந்தால் பரிகாசம் வரும். அவங்க நடுவில் நீங்கள் தெய்வத்தை பின்பற்றினா நிந்தை வரும். அதெல்லாம் ஒரு கிரீடமாக எடுக்கணும். ஏன்? மற்றவர்களை நிந்திக்கலையே, மற்றவர்களை அவர்களை போல மாறிவிட்டார்கள். உன்னை நிந்திக்கிறார்கள், நீ அவர்களை போல இல்லை. ஒரு 1,00,000 பேர் குடியிருக்கிற ஒரு தேசத்துல பைபிள் எடுத்துட்டு போற ஒரு குடும்பத்தை மட்டும் எல்லாரும் பரிகாசம் பண்றாங்கன்னா அந்த ஒரு குடும்பத்துல ஒரு வித்தியாசத்தை கண்டிருக்கிறாங்க. அதனால தானே அதனால் அவர்களோட ஒட்டிக்கிட்டு இனி எப்படியாவது இந்த ஒரு ஆயுசு முழுக்க நிந்தையும் பரிகாசமும் அவமானமும் இல்லாமல் வாழ வழி பார்க்கணுமா? இந்த பரிகாசத்தை பயன்படுத்தி பரலோகத்தில் கிரீடத்தை கூடுதல் சேர்க்க வழி பார்க்கணுமா? ரெண்டுக்கும் ஆமேன் இல்லையா? என்ன வழி பார்க்கணும்? ஒரு வாய்ப்பு.
ஒரு வாய்ப்பு. என்னை பரிகாசம் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட இல்லாத ஏதோ ஒன்று என்னிடத்துல கண்டிருக்கிறாங்க. என்னை நிந்திக்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று என்கிட்ட இருக்குது, அவங்கள்ட்ட இல்லை. என்னை கேவலப்படுத்துகிறாங்கன்னா ஏதோ ஒன்று சமூகத்தில் யார்கிட்ட இல்லாத ஒன்று கர்த்தர் எனக்குள்ளே வச்சிருக்கிறார். அது எனக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியுது. அப்போஸ்தலர் 19:32. பலமாக ஆவியானவர் இறங்கினா கூட பாயிண்ட் கைவிட்டு போகப்படாதுன்னு சொல்லி எவ்வளோ கவனமாக எழுதிட்டு வந்தேன்னு பார்த்தீங்களா? ஆமாம், இதாகும் சூழ்நிலை நம்ம மனதில் தலையிட்டால் என்ன நடக்குங்கிறதுக்கு சரியான வசனம். தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று. எங்கே உட்கார்ந்துருக்கிறீர்கள்? சர்ச்சில் உட்காந்துருக்கிறேன். ஏன் சர்ச்சில் உட்காந்துருக்கா? அது அந்த செல்வி என்னை கூப்பிட்டாள். நான் 2-3 பேர் படித்தேன். கர்த்தரா எனக்கு தந்தது க்ளோரி மேரி. ஆமேனா? யார் அந்த மேரி? இல்லையா? யார் அந்த க்ளோரி? இன்னும் ஒரு பேர் கூட படித்தேன். அதை ராத்திரி சொல்லு. அவியான் வெளிப்படுத்தினது இல்லை, உங்கள் வாயில் இருந்து படித்தது. இடையில சொன்னீங்க இல்லையா, குளோரியாக்கா பேக் எடுத்து மடியில் வைக்காது. இந்த பேர் படிக்கிற காரியத்தில் எல்லாம் நான் கவனமாக இருப்பேன். ஆமேனா? ஆரானுக்கு அந்த காரியம் தெரியுதா? எங்கே வந்திருக்கிறேன்னு தெரியுதா? எதுக்கு வந்தேன்னு தெரியுதா? அதான் நான் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் நான் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறேன்னு அறிஞ்சா. தப்பு தான், உங்கள்கிட்ட சொல்லித்தர தப்பு தான். உங்கள்கிட்ட எல்லாம் என்ன சொல்லிட்டு போயிருக்கணும்? நீ இனி அலைந்து தெரிவதில்லைன்னு சொன்னா, ஐயோ ஒரு பிரசங்கார் வந்தார், என்ன வார்த்தை, என்ன சொன்னார், நீ இனி அலைந்து தெரிவதில்லைன்னு சொன்னார். அப்படின்னா உன்னை கட்டி போட போறாங்கன்னு அர்த்தம். டீப்பா திங்க் பண்ணலையோ? இனி நீ அலைந்து தெரிய மாட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? சார் வந்திருக்கிற இத்தனை பேருக்கும் நான் என்ன நோக்கத்துக்கு இங்க வந்திருக்கிறேன். இங்க இருக்கிற பாதி பேர் என்னைக்கோ கல்லறையில் இருக்க வேண்டியவர்கள். இங்க இருக்கிற சிலர் ஐசியூல இருக்க வேண்டியவர்கள். இங்க இருக்கிற சிலர் நடமாட முடியாம கட்டில படுத்திருக்க வேண்டியவர்கள். ஒரு நோக்கம் என்னை இழுத்து கொண்டு வந்தது. அது உண்மைதான் பாஸ்டர் சொல்றவங்க மட்டும் 2 கையை நல்லா தட்டி நான் யாரை பின்பற்றேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன பாடுறேன்னு எனக்கு தெரியும். நான் எதுக்கு வந்தேன்னு தெரியும். நான் இன்னாரை ஆராதிக்கிறேன், அது நன்றாய் அறிந்திருக்கிறேன். அவர் என்னுடைய பாறை, அவர் என் நேசர், அவர் என் நாயகர், அவர் என் மணவாளன். ஐ நோ, அது எனக்கு தெரியும். பிளைண்ட் ஸ்பாட்டை பார்த்து கல்லெடுத்தறிகிற ஆட்கள் அல்ல நாம பஞ்சிங் ஆன் த நோஸ். ஆனால் சூழ்நிலை நம்ம மனதில் தலையிட்டுட்டுன்னா நம்மளை பற்றி இப்படி தான் சொல்லும். அவர்கள் கூடி வந்த காரணம் என்னதென்று கையை உயர்த்தி, நல்லா கண்ணை மூடி கையை உயர்த்துங்க. நான் சில காரியங்களை சொல்ல போகிறேன். சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணுன்னு. இந்த கூடுகையில் இன்னைக்கு நான் வந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் என்னை உயிரோட வைத்தார்.
இப்படிப்பட்ட சில ஆவிக்குரிய உறவுகள் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் என்னை இழுத்து இந்த இடத்துல கொண்டு வந்தார். கையை உயர்த்து. இங்க உனக்காக ஜெபிக்கிற நூற்றுக்கணக்கான தேவ பிள்ளைகளை வச்சிருக்கு. இங்க உனக்காக முழங்கால் இந்த சோத்திரம் பண்ணுகிற சிலர். இங்க நீ வந்தா நீ வாழ்ந்திருக்கிற காரணம் என்னன்னு தெரியும். எதுக்கு நீ வீடு வச்சேன்னு தெரியும். எதுக்கு கல்யாணம் பண்ணேன்னு தெரியும். உனக்கு ஏன் பிள்ளைகளை தந்தார்னு தெரியும். உனக்கு ஏன் அந்த படிப்பை தந்தார்னு தெரியும். இப்ப ஏன் உன்னை ஊழியத்தில் வச்சதுன்னு தெரியும். இதெல்லாம் அறிகிற ஒரே இடம் கர்த்தருடைய சன்னதி. இப்ப அங்கதான் வந்திருக்கிறேன். இனி கைய தட்டி முடிக்கலாம் இல்லையா? ஒன்று கூட சொல்லி முடிக்கிறேனே. நான் 7 எண்ணம் எழுதிட்டு வந்தேன். எத்தனை எண்ணம் சொன்னேன்? 4. 5 மனதில் ஆவிக்குரிய காரியங்களின் தலையீடு. நான் இதை பேசல, சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 2:19. பார்த்தீங்களா? கர்த்தர் தூதனை அனுப்பி சொன்ன காரியம்தான் மனதில் ஓடிட்டுருக்கு. 5 எண்ணம் சொன்னேன்ல. 6 மனதில் ஆவியானவரின் தலையீடு. எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் இல்லையா? உள்ள ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு, ஜபி, இன்னும் ஜபி, பரிசுத்தமாறு, இன்னும் பரிசுத்தமாறு, பைபிள் வாசி, இன்னும் பைபிள் வாசி. ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்தில் வீணாக்க நேரம் இல்லை. உள்ள கேட்டுகிட்டே இருக்குல்ல. ஒரு என்கவுண்டர் நடந்துகிட்டே இருக்கு. அது என்ன சும்மா இருக்கவே விடலை. அது என்ன படுக்கவே விடல. அது என்ன தூக்கவே விடல. உள்ள இருந்து ஏதோ ஒரு கும்புறல். அதை பெருமூச்சுன்னு சொல்லவா, அதை என்கவுண்டர்னு சொல்லவா, என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு இப்ப தெரியுது, என் மனதில் தலையிடுகிறது ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன வார்த்தை தெரியாம பேசுனா கூட என் உள்ளத்துல கரெக்டா தெரியுது. யாரையாவது காயப்படுத்திட்டா கூட எனக்கு கரெக்டா தெரியுது. ஏதோ ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னு எனக்கு கரெக்டா தெரியுது. ஏன்னா நான் ஒரு விசேஷ மனுஷன் ஆனதுனால அல்ல, என்னில தலையிட்டு இருக்கிறது ஆவியானவர். என்னில தலையிட்டு இருக்கிறது ஆவியானவர். என் மனதை ஆளுகை செய்கிறது ஆவியானவர். நிர்பந்தமா வாய திறக்கணும், நிர்பந்தமா வாய திறக்கணும். கர்த்தருங்க சிந்தைய சிறைபிடிக்க போறாரு. கர்த்தருங்க சிந்தைய சிறைபிடிக்க போறாரு. கர்த்தருங்க சிந்தைய சிறைபிடிக்க போறாரு. கர்த்தருங்க சிந்தைய சிறைபிடிக்க போறாரு. கையா தட்டி தட்டி தூக்கு. ஆறெண்ணம் சொன்னேன்ல. 7 மனதில் கஷ்டமாக இருக்குல்ல முடிக்கக்கு, பரவாயில்ல. 7 மனதில் தேவனின் தலையீடு. இதான் என்னுடைய கடைசி வார்த்தை. என்ன? நெகேமியா 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். இவ்வளவும் ஹைலைட் பண்ணி வைக்கணும். இப்படி ஒரு வசனம் பைபிளில் இருக்குன்னு காணாமல் படித்து வைக்கணும். என் சிந்தையில் இருக்கிறது வாட்ஸ்அப்பில் வந்ததல்ல. என் சிந்தையில் இருக்கிறது யூடியூப்பில் பார்த்தது அல்ல. எனக்குள்ளே இருக்கிறது யாரோ ஃபேஸ்புக்கில் போட்டது அல்ல. ஏன் நான் யோசிக்கிறது யாரோ சவச்சு துப்பின கரும்பு துண்டு அல்ல. என் மனதில் இருக்கிறது
தேவன் என் மனதில் வைத்தது. அந்த ஒரு வார்த்தையில் 10 நிமிஷம் நிற்கணும்னு எனக்கு தோணுது. நான் அந்த வார்த்தையில் நிற்கல. இவன் கல்யாணம் பண்ணாத ஆள். ராஜாவுக்கு ராணிக்கு முன்னே வேலை பார்க்குற ஆட்களை அன்னகர்களாக்கிடுவாங்க. அப்படி ஒரு ஆளாக்கு நெகேமியா. இவனுக்கு பிரெயினுக்குள்ளே எல்லாம் ஒரு சாஃப்ட்வேர். ராஜாவை நல்லா கவனிக்கணும், ராணியை நல்லா கவனிக்கணும், ராஜாவை நல்லா கவனிக்கணும், ராணியை நல்லா கவனிக்கணும். ஏன்னா மனைவியை பற்றி யோசிக்க தேவையில்லை, பிள்ளைகளை பற்றி யோசிக்க தேவையில்லை. மரபிச்சு போன ஒரு மனுஷன், மரபிச்சு போன ஒரு மனுஷன். வெறும் 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 சாஃப்ட்வேர். அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. திடீர்னு இந்த ஸ்கல்லை ஓப்பன் பண்ணுறாரு. ஸ்கல்லை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே கிடந்த குப்பை, அரசி, அரண்மனை அதெல்லாம் தொடச்செடுத்து டஸ்ட்பின்னில் போட்டுட்டு எருசலேம். அவனுக்கு தெரியாது இன்னையிலிருந்து என் வாழ்க்கை ADBCன்னு 2 பிரிய போகுதுன்னு. அவனுக்கு தெரியாது அரண்மனையில் பிறந்து அரண்மனையில் வாழ்ந்து அரண்மனையில் செத்து குப்பைகளில் ஒருவனை அடக்கம் பண்ணப்பட வேண்டியவன் வரலாறாக மாறப்போறான்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாது. அவன் என்ன நினச்சான்? அரைக்கிழவை ஆயிட்டேன். என்ன ஆயிட்டேன்? அரைக்கிழவை ஆகிட்டேன். நம்ம செத்த ஆள்றதுக்கு ஆள் இல்லை, நம்ம விளைவினப்பட்ட பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, ஒற்றத்தடி அப்படி அரண்மனையில் கிடக்க வேண்டியதான்னு நினச்சிட்டு இருந்தான். பிடிச்சு திருப்பிட்டாரு. மொத்தம் ஓப்பன் பண்ணாரு. ஓப்பன் பண்ணிட்டு யாரும் இல்லாத நேரத்தில் பரலோகத்தில் இருந்து தேவன் என் மனதில் வைத்தது. அப்புறம் தூக்கம் இல்லை. அப்புறம் தூக்கம் இல்லை. நான் சில மனுஷரை ராத்திரியில் எழுந்து கூட்டிக் கொண்டு நகர சோதனை பண்ண போனேன். அப்புறம் ஒரே யோசனை, எப்படி பண்ணலாம், எப்படி ஜபிக்கலாம், எப்படி தெய்வராஜ்யத்தை கட்டலாம், எப்படி பைபிள் வாசிக்கலாம், எப்படி எப்படி எப்படி. இதுவரை அந்த சாஃப்ட்வேர் அப்படி நினச்சதே இல்லை. அதுவரை எப்போ சாப்பிடணும், எப்போ அரசனை சாப்பாடு கொடுக்கணும், எப்போ ராணிக்கு சாப்பாடு கொடுக்கணும், எப்போ தூங்கணும், எதை டேஸ்ட் பண்ணணும், எதை குக் பண்ணணும் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவும் யோசிக்க தெரியாதவன் பயங்கர ப்ராட் மைண்டுக்கு வந்துட்டான். வந்த பிறகு அவனுக்கு தெரியுது இது அரசம் வச்சதல்ல, தேவன் என் மனதில் வைத்தத. முதல்ல நான் எல்லாம் பேசியாச்சு இல்லையா? முதல்ல கர்த்தர் என் மனதில் தலையிடணும். கர்த்தர் என் மனதில் தலையிடணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க ஒரு 2 நிமிஷம் ஆராதிக்க போகிறோம். நல்லா கண்ணை மூடி. இதுவரை கறக்கிற எல்லாம் கருத்தை தொடச்செடுத்து எறிய போகிறாரு. உங்களை ரீஃப்ரெஷ் ஆக்க போகிறாரு. உங்களை அப் டு டேட் ஆக்க போகிறாரு. ஒரு பலமான அபிஷேகம் இந்த கூடாரத்தின் ஒரு முனை முதல் மறு முனை வரை பற்றி பிடிக்க போகுது. நல்லா கண்ணை மூடி, நல்லா கையை தட்டி தேவன் இப்போ எனக்குள்ள இன்ஸ்டால் பண்ணுங்க. கையை தட்டி நல்லா நல்லா கையை தட்டுங்க. நல்லா பிடிக்குது, நல்லா பிடிக்குது. யாருக்கு வேணும்? வசனத்துக்கு பின்னால உள்ள அபிஷேகம் யாருக்கு வேணும்?